வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தான் படத்துடைய ட்ரெய்லர் தான் வெளியாக இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். மணிகண்டன் அவங்களுடைய மூவி. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஓகே. ஓகே. இது ஏதோ தமிழ் குறிப்பு மாதிரி சொல்றாங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கலாம். வேலையெல்லாம் எப்படி போகுது நவீன்? ஏற்கனவே ஊற வச்ச பொறுப்புகள் இதுல சேர்த்துக்கலாம். அட்மிஷன் ஃபீ, மந்த்லி ஃபீ, டேர்ம் ஃபீ, டியூஷன் ஃபீ, எக்ஸாம் ஃபீ, லேப் ஃபீ, ஸ்போர்ட்ஸ், ஸ்டேஷனரி, யூனிஃபார்ம், சைக்கிள், லேப்டாப், 2 வீலர், ஃபோன். இப்போ கமிட்மெண்ட் நடுவுல சாப்பிடுறதா டியூட்டி. பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கலாம். செலவுக்கு என்ன பண்ண? கடன் 7 வட்டி லட்சத்துக்கு 7000. மாசம் மருந்து தேதி ஒண்ணு விழுந்தா வட்டி வந்து சேர்றோம். 100 ரூபாய் 200 ரூபாய் எவ்வளவு வாங்கி இருக்கிறேன்னு சொல்லு. 20,000 ரூபாய் ஏய் தவங்க தவ 20,000 தான் வாங்கி இருக்கிறியா இல்ல வேற ஏதாவது வாங்கி? எவ்வளவு பணம்? 1 லட்சம். நல்லா கிளறி விடுவோம், கொதிக்கட்டும். நல்லா சுண்ட விட்டு இறக்கலாம். சுட சுட ஒரு குடும்பஸ்தான் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. எங்க அவன் ஒரு மனத்தை ஏய் தம்மங்க தம்ம ஆடுற மாதிரி இருக்கு. எனக்கு மணிகண்டன் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெய் பீமில் அப்படி ஒரு ஆக்டிங். அதுக்கப்புறம் வந்து நெட்ரிகனில் போலீஸ் ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கேரக்டராக பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து பெரிய ஒரு கேரக்டராக ஹீரோவாக பண்ணுறது பெரிய விஷயம். அவருடைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மிமிக்ரி அந்த டெல்லி கணேஷ் சார் வாய்ஸ் மாதிரினா செம்மையாக பேசுவார். ரகுவரன் வாய்ஸ்லாம் செம்மையாக பேசுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய லவ்வராக இருக்கட்டும், அப்புறம் வந்து குட் நைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அண்ட் லவ் அப்படி பேஸ் பண்ணி தான். அதே போல் தான் இந்த குடும்பஸ்தான் மூவியும் பார்க்க அப்படி தான் இருக்குது. அதாவது ஒரு படம் வந்து ஒரு மீல்ஸுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த சமையல் குறிப்போடு இந்த கதையை ஒவ்வொன்றா அவங்க ரிவீல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் ஃபுல் மீல் சாப்பிட்டா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மணிகண்டன் சார் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டராக வாழறாருன்னு தான் சொல்லணும். குட் நைட் மூவியில் அவருடைய கேரக்டரு எப்படி இருந்தது, அப்புறம் லவ்வர் படத்துடைய அவருடைய கேரக்டர் எப்படி இருந்தது, அதே போல் இந்த படத்துலேயும் அந்த காமெடி குடும்பம் இந்த மாதிரி கதைகள்லாம் வர்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கம்மி. அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குடும்பம் ரன் ஆகிறது எப்படின்றதும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மணிகண்டன் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய மத்தகம் வெப் சீரியல் பார்த்தாங்க. அதர்வாவோட அவர் சேர்ந்து பண்ணியிருப்பார். அதர்வா சாரோடைய அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. மத்தகத்தில் வந்து அவர் வந்து வில்லனாக பண்ணியிருப்பார். வில்லனாக கூட செம்மையாக இருக்காருன்னு தான் சொல்லணும். செம்ம ஆக்டிங்கு. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.